இப்போ இந்த புயல் எங்க இருக்கு, தமிழக மக்களுக்கு நம்ம கூடிய செய்தி அப்படின்னா என்னவா இருக்கும்? குறிப்பா பார்த்தோம்னா நமக்கு இலங்கையை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல், அதாவது இலங்கையின் தென்கிழக்கு கடல் பகுதி மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல்ல உருவான டித்வா புயல் கிட்டத்தட்ட ஒரு 40 மணி நேரத்திற்கு இலங்கை நிலப்பரப்பின் ஊடாக நகர்ந்து நேற்றைய தினம் நமக்கு காவிரி டெல்டா கடலோர பகுதிகளை வந்தடைந்தது. ஓகே, ஆக்சுவலி இது வந்து நேற்றைய செய்தி. ஆமா, நேற்றைய தினம் வந்தடைந்தது. ஓகே, அப்படி அந்த கடலோர பகுதிகளுக்கு வந்தடைந்த பிறகு கிட்டத்தட்ட 24 மணி நேரமாக தற்போது பார்த்தோம்னா கடலூருக்கு கிழக்கு பகுதியில மையம் கொண்டிருக்கு. கடந்த ஒரு 24 மணி நேரமாக பார்த்தோம்னா இந்த புயலின் மையப்பகுதியை நோக்கி இந்த பார்க்கிறோம் ஒரு தெளிவான ஒரு நிலை காணப்படுது. மேக குவியல்கள் புயலின் வெளிப்புறத்தை நோக்கி மேக குவியல்கள் காணப்படுது. இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புயல் இலங்கையில் பெரும் பாதிப்பை கொடுத்து டெல்டாவின் கடலோர பகுதிகளை வந்தடைந்த பிறகு வறண்ட காற்றின் ஊடுருவல் புயலின் மத்திய பகுதி வரைக்கும் ஊடுருவிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த வறண்ட காற்று மற்றும் காற்று முறிவினால பாதிக்கப்பட்டு மழை மேகங்களை உருவாக்க முடியாமல் புயல் வந்து தடுமாறி வருகிறது. இருந்த போதிலும் நமக்கு கடந்த 48 மணி நேரத்துல காவிரி படுகை மாவட்டங்கள்ல பரவலாக கன முதல் மிக கனமழை பதிவாகி இருக்கு. ஒரு சில இடங்கள்ல அதீத கனமழை பதிவாகி இருக்கு. குறிப்பா கடந்த 2 நாட்கள்ல நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரையில் கிட்டத்தட்ட 36 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகி இருக்கு. அதே போல காரைக்காலில் 32 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி இருப்பதை பார்க்க முடியுது. இன்று நவம்பர் 30ஆம் தேதி காலை 8:30 மணி நிலவரப்படி காரைக்காலில் 19 சென்டிமீட்டர் மழையும், மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயிலில் 17 சென்டிமீட்டர் மழையும், அதே போல திருவெண்காடு பகுதிகளில் 22 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருப்பதை பார்க்க முடியுது. இந்த சூழல்ல டெல்டா கடற்கரை, நாகை கடற்கரை நிலவிய அந்த புயல் தற்போது கடலூர் கடல் பகுதி நோக்கி நகர்ந்திருக்கு. இது வரக்கூடிய மணி நேரங்கள்ல படிப்படியாக மேற்கு நோக்கி நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதாவது மேற்கு வடமேற்கு திசையில் சென்னை நோக்கி நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது தொடர்ச்சியாக மேற்கு வடமேற்கு திசையில் சென்னை நோக்கி நகரும் போது, அதாவது இன்று இரவு தான் நமக்கு சென்னை கிட்ட வருவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் காணப்படுது. இது நமக்கு இப்போ தற்போது பார்த்தோம் வறண்ட காற்றின் ஊடுருவல் காணப்படுதுன்னு. ஆனால் இன்று இரவு சென்னையை நெருங்கும் போது மேற்கத்திய தாழ்வு நிலையின் தாக்கம் வந்து நமக்கு இந்த புயல்ல காணப்பட இருக்கு. அதன் காரணமா இங்க இருக்கக்கூடிய வறண்ட காற்று விலகி ஈரப்பதமான காற்றை இது செலுத்தும்னு எதிர்பார்க்கப்படுது. அதன் காரணமா இன்று இரவு நேரங்கள்ல மீண்டும் மழை மேகங்கள் உருவாவதற்கான சாதக சூழல் காணப்படுது. புயல் தற்போது மேகக்கூட்டங்களை உருவாக்க முடியாமல் திணறினாலும் புயல் என்ற நிலையில தான் நீடித்து வருகிறது. இன்று இரவு நாளை காலை தான் அது வலுவிழப்பதற்கான வாய்ப்பு. அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, கடல்ல புயல் இருக்கு, அந்த மையத்தை நோக்கி செல்லக்கூடிய காற்றின் வேகம் 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்துல இருக்கு. ஆனால் அதால மேக கூட்டங்களை உருவாக்க முடியாமல் சற்று சிரமப்படுது. அதற்கு காரணம் இந்த வறண்ட காற்றின் ஊடுருவல். அதன் காரணமாக தான் இப்போ கடல் பகுதியெல்லாம் பார்க்கிறோம் பல்வேறு கடல் சீற்றமும் கடல் கொந்தளிப்பையும் பார்க்கிறோம். அதன் காரணமா மக்கள் கண்டிப்பாக இன்னைக்கு வார விடுமுறையாக இருப்பதன் காரணமா வெதர் நல்லா இருக்கு, நம்ம பீச்சுக்கு போகலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க. அதை தவிர்ப்பது நல்லது. இன்று ஒரு நாள் கடற்கரைக்கு செல்லாமல் இருப்பதே நல்லது. கடற்கரைக்கு சென்றாலும் நமக்கு கடல்ல இறங்கி நமக்கு அந்த சீற்றத்துல போய் இருக்காம நம்ம பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவசியம். புயல் இன்று இரவு சென்னையை நெருங்கும் போது புதிய மேகங்கள் உருவாகும். அந்த மேகங்கள் நெல்லூர் அருகே உருவாகிறதா அல்லது சென்னை அருகே உருவாகிறதா என்பதையும் நம்ம பார்க்கணும். இந்த மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும், நமக்கு நேற்றைய தினமே நம்ம குறிப்பிட்டிருந்தோம் இங்கு ஒரு உயரழுத்தம் இருக்கு. அதே போல புயல் இங்கு நிலவிக்கிட்டு இருக்கு. மேற்கத்திய தாழ்வு நிலையின் தாக்கம் இந்த பகுதியில் காணப்படுது. இப்போ வறண்ட காற்றால பாதிக்கப்பட்ட இந்த புயலுக்கு இந்த மேற்கத்திய தாழ்வு நிலை தான் ஈரப்பதத்தை கொடுக்க இருக்கு. இந்த ஈரப்பதத்தை பரிமாறும் போது இன்று இரவு கண்டிப்பாக மேகக்கூட்டங்கள் உருவாகும். அது நெல்லூர் அருகே உருவாகிறதா அல்லது சென்னை அருகே உருவாகிறதா என்பதை நம்ம தொடர்ச்சியாக நிகழ்நேரத்துல பார்க்கணும். இந்த டித்வா புயலை பொறுத்தளவிற்கு இலங்கையில பார்த்தோம் வரலாறு காணாத பெருமழை பொழிவையும் நிலச்சரிவையும் வெள்ளப்பெருக்கையும் ஏற்படுத்தியது. அதை தொடர்ந்து 40 மணி நேர நிலப்பரப்பின் ஊடுருவலை கடந்து நேற்று தான் டெல்டா கடலோர பகுதிகளுக்கு வருகை தந்தது. டெல்டாவிலும் பரவலாக கன முதல் மிக கனமழையும் 2 நாட்கள்ல அதீத கனமழையும். கோடியக்கரையில பார்க்கிறோம் 36 சென்டிமீட்டர். அதே போல நாகப்பட்டினத்தில் 27 சென்டிமீட்டர் மழையெல்லாம் பதிவாகி இருக்கு. விளைநிலங்கள்லாம் தண்ணீர்ல மூழ்கி இருப்பதை பார்க்க முடியுது. நம்ம புதிய தலைமுறையில தொடர்ச்சியாக பதிவு செய்து வந்தோம், மக்கள் எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்குமாறு. ஒரு சிறுவன் 19 வயது சிறுவன் வந்து நமக்கு மின்சார தாக்கி இறந்திருப்பு செய்தியெல்லாம் பார்க்க முடியுது. இந்த மழை காலத்துல இது போன்ற புயல் சமயங்கள்ல சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். மழையே குறைந்திருந்தாலும் தண்ணீர்கள் எல்லாம் பொதுமக்கள் போகும்போது அங்க இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை பார்த்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம்.
புயல் அப்படின்னு சொன்னாலே மக்கள் தான் தடுமாற்றம் அடைவாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் பார்த்தா புயலே ஒரு தடுமாற்றத்தோட தான் இருக்கு. இப்போ நெல்லூரா தமிழ்நாடாங்கிறது தான் தெரியல எங்க உருவாக போகுதுன்னு. இப்போ பார்க்கும்பொழுது எந்த பகுதியில் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு? இது தொடர்ச்சியாக சென்னை நோக்கி நகர வேண்டும். இதன் நகர்வு தொடர்ச்சியாக பார்க்க வேண்டும். நம்ம தற்போதே பார்க்கிறோம், புயலின் வடக்கு பகுதிகளில் மேகங்கள் உருவாகி வருவதை பார்க்க முடியுது. மேற்கு பகுதியிலும் மேகங்கள் உருவாகி வருது. இது மெதுவாக சென்னை நோக்கி நகரும் போது புயல் மேலும் வலுவிழந்தாலும் புதிய மேகங்கள் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அந்த மேகங்கள் நமக்கு நெல்லூர் அருகே உருவாகிறதா அல்லது சென்னை அருகே உருவாகிறதா என்பதை நம்ம தொடர்ச்சியா பார்க்கணும். நீங்க இப்ப தொடர்ச்சியா டெல்டா பகுதி மக்களுக்கு ஒரு அலர்ட் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தீங்க. இப்போ இந்த செய்தியில் இந்த தகவல்லாம் பார்க்கும் பொழுது அடுத்து எந்த மாவட்டத்தில் உள்ள மக்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும்? குறிப்பா நமக்கு காவிரி படுகை மாவட்டங்கள்ல தற்போது மழை குறைந்திருந்தாலும் இன்று இரவு மீண்டும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா புயல் சென்னை நோக்கி நகரும் போது அரபிக்கடலிலிருந்து ஈரப்பதமான காற்று இருக்கும். அதன் காரணமா கனமழை என்பது இருக்கக்கூடும். ஆனால் இதுவரை பதிவான அளவிற்கு 15 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் அளவிற்கு பதிவாகாவிட்டாலும் 5 முதல் 6 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு நமக்கு காவிரி படுகை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள்ல இன்று இரவு எதிர்பார்க்கலாம். ஆனால் புயல் சென்னையை நோக்கி நகரும் போது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட வடகோடி மாவட்டங்கள்ல தரைக்காற்றின் வேகம் அவ்வப்போது 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல புயல் சென்னைக்கு அருகில் வரும்போது புதிய மேகங்கள் உருவாகும். நமக்கு நெல்லூர் தொடங்கி சென்னை வரையிலான பகுதிகளில் மழை மேகங்கள் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அது நெல்லூர் அருகே உருவானால் நெல்லூரில் மட்டும் மழைப்பொழிவு இருக்கும், சென்னையில் குறைவாக இருக்கும். ஒருவேளை சென்னைக்கு அருகில் உருவானால் சென்னையில் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும், நெல்லூரில் குறைவாக இருக்கும். நம்ம புதிய தலைமுறையில் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இது வரக்கூடிய மணி நேரத்திலேயே இந்த புயலை தொடர்ந்து கண்காணித்து இது எந்த பகுதிகளில் மேகங்கள் உருவாகிறது என்பதை நம்ம பார்ப்போம். நாளை காலை வரைக்கும் புயல் சற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலமாகவே நீடிக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல இது கரையை கடக்கக்கூடிய புயலாக பார்க்கப்படல. இப்ப இருக்கக்கூடிய அந்த காரணிகள் பார்க்கும்போது ஒரு நாள் டிசம்பர் 1ஆம் தேதி மட்டும் கடல் பகுதியில் இந்த பகுதியில் நிலவி விட்டு மீண்டும் வலுவிழந்து தமிழகத்தை நோக்கி திரும்பும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இல்ல இப்ப தமிழகத்துக்கு திரும்பி வெறும் மழை மட்டும் கொடுக்கும். ஒரு வலுவிழந்து தான் கரையை திரும்பும். வலுவிழந்து இந்த சென்ஸ் நமக்கு இப்ப புயலா இருக்கக்கூடியது. இப்ப சாமானியருக்கு கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அதான் புயல் வலுவிழந்துருச்சு, அந்த பக்கமே போயிருந்தாங்க, திரும்ப இந்த பக்கம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் கேட்பாங்களா? அதுதான். அது என்னன்னா இப்ப புயலா இருக்கு. இன்று நள்ளிரவு அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலமா வலுவிழக்கும். நாளை அங்கு நிற்கும் போது மேலும் வலுவிழந்த தாழ்வு பகுதியாகவும் ஒரு ஈரப்பதத்தை இதுகிட்ட இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை எடுத்துக்கொண்டு ஒரு கிழக்கு காற்றாக திரும்பும். அப்படி கிழக்கு காற்றாக திரும்பும் போது மீண்டும் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் என்பது தமிழகத்தில் தொடரும். தற்போது வரை நவம்பர் மாதமே எடுத்துட்டோம்னா நமக்கு சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை குறைவாக பதிவாகி இருந்தாலும் காவிரி படுகை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் பரவலாக தொடர்ச்சியாக மழை பதிவாகிட்டு இருக்கு. இந்த சூழல்ல டிசம்பர் மாதத்திலும் வரக்கூடிய நாட்கள்லையுமே தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. சென்னையை பொறுத்தளவிற்கு பருவமழை தற்போது வரை நிறைவு பெறல. குறிப்பா நவம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகுதான் அடுத்தடுத்த சலனங்கள் உருவாகி மழைப்பொழிவு கொடுத்துட்டு இருக்கதை பார்க்க முடிந்தது. தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்கள் நல்ல மழைப்பொழிவு பெற்றிருக்கு. வரக்கூடிய வாரங்கள்ல டிசம்பர் மாத மழைப்பொழிவு கண்டிப்பாக சென்னைக்கு கை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்.